ஹலோ மக்களே, குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெளியே போயிட்டு வரும்போது உங்களுக்காக இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி குட்டி ஸ்டோரியில் நான் எதை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படிங்கிறதுனா, ஒரு குருவும் சீடர்களை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஒரு குருக்கிட்ட 3 சீடர்கள் படிச்சிட்ருக்காங்க. அவங்க படித்து முடிக்கிற தருவாய் வந்தபோது குரு நினைக்கிறாரு, அவங்களுக்கு நம்ம ஒரு எக்ஸாம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு குரு நினைக்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, 3 பேர்த்தையும் கூப்பிட்டு ஒருத்தர் கையிலையும் ஒரு பையை கொடுத்துட்டு, இதில் போய் நீங்கள் காட்டுக்கு போயிட்டு இதில் எது உங்களுக்கு உபயோகம் இல்லை, யூஸ் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு அதை நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர்த்துக்கிட்டேயும் ஒரு பேக்கை கொடுத்து அனுப்பி விடுறாரு. ஃபஸ்ட்டு சீடோட பேர் அகந்த. அவர் என்ன பண்ணுறாரு, ஃபுல்லு சுற்றி தெரிஞ்சுட்டு உபயோகம் இல்லாமல் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு காஞ்ச இலைய அப்புறம் உடஞ்ச மண்பாண்டங்களை எடுத்துகிட்டு குடுன்னு சீக்கிரமாக வந்துடுறாரு. செகண்ட் சீடரோட பேர் தேடல். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவரும் இந்த மாதிரி அலைஞ்சு திரிஞ்சு பார்த்துட்டு எதுனா உபயோகம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு, சரி அழுகின பழத்தையும் காட்டு புல்லையும் கொண்டு வந்தார். அதுதான் அவருக்கு யூஸ் இல்லை அப்படின்னு அவர் நினச்சிட்டு அவர் அது கொண்டு வந்தார். 3வது சீடன் எல்லாத்தையும் பார்த்தார். அவருக்கு வழியில் போகும்போது இந்த 2 சீடர்களுக்கு தெரிஞ்சது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அவர் அந்த உலர்ந்த இலையெல்லாம் பார்த்துட்டு அது உரமாகும் அப்படின்ட்டு அவர் அதை கொண்டு வரல. அதுக்கப்புறம் உடஞ்ச மண்பாண்டங்களெல்லாம் பார்த்து இது குருவிகளுக்கு கூடு கட்டுறதுக்கு, பறவைகளுக்கு கூடு கட்டுறதுக்கு உதவும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை எடுத்துகிட்டு வரல. அழுகின பழங்களையும் அவர் பார்த்தாரு, அது உரமாகும்னு சொல்லிட்டு அவர் எடுத்துகிட்டு வரல. காட்டு புல் மாடுகள் இதெல்லாம் சாப்பிடும் இல்லையா, அவளை சாப்பிட்றதுனால அவர் அதையும் எடுத்துகிட்டு வரல. பழங்களோட கொட்டைகளும் மரமாகவும் மாறும், அதனால் அவர் எடுத்துகிட்டு வரல. இவர் கண்ணுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படிங்கிறது எதுவுமே தெரியல. ஸோ இவர் வெறும் பைய குரு கிட்ட கொடுக்குறாரு. அப்போ குரு சொல்கிறாரு, 3 பேர்த்தையும் கூப்பிட்டு சொல்கிறாரு, 3 பேர்த்துக்கிட்டேயும் நான் ஒரே பையை கொடுத்து அனுப்பிவிட்டேன். ஆனால் இந்த 3வது வந்தார் இல்லையா, அந்த சீடன் பேர் ஞானம். அவர் வெறும் பையை எடுத்துகிட்டு வந்தார். ஏன் தெரியுமா? உலகத்தில் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் பார்க்குற பார்வையில் தான் இருக்குது. அப்போது எண்ணம் தெளிவாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும். நம்ம எந்த விதத்தில் நம்ம எதை எப்படி பார்க்குறோமோ அப்படி தான் அது நமக்கு ஆகும். அதனால் அந்த எண்ணங்கள் தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிறத குரு சொல்கிறாரு. அதுதான் இந்த கதை மூலியமாக நானும் சொல்கிறேன். நம்ம ஒருத்தவங்களை நம்ம பார்க்கும்போது நம்ம என்னவா நினைக்கிறோமோ அதாக தான் நம்ம கேரி பண்ணுவோம் ஒழிய, அது கரெக்டாக இருக்கலாம் இல்லை தப்பாக கூட இருக்கலாம். ஆனால் அது நம்ம நல்ல விதத்தில் பார்த்தோம் அப்படின்னா அதை நல்லதாக நம்ம கேரி பண்ணுவோம். ஸோ இதுதான் மக்களே இன்றைக்கி உண்டான ஸ்டோரி. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மறுபடியும் புது வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை பை எவ்ரிவன்.